எல்லோருக்கும் வணக்கம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி நம்மளுடைய நிஃப்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி 346 பாயிண்ட். ஆனா இதை விடவும் மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும்தான் இறங்கியிருக்கான். பெரிய ஆளுகன்னு உங்க கூட சகவாசம் வச்சதுக்கு ஏன்டா எங்களை பிடிச்சி இந்த அடி அடிச்சிங்க அப்படின்ற மாதிரி நிஃப்டி 50 மட்டும்தான் இறங்கியிருக்கா. நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸில் போய் எடுத்து பார்த்தோம்னா அதில் பாசிட்டிவிட்டி அப்படின்றது இருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப் எடுத்து பார்த்தா அதுலேயும் அந்த இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது. நிஃப்டி மைக்ரோ கேப் போய் பார்த்தோம்னா ஓவர் ஆட்டம் போட்டிருக்கான், அவன் 1.5% ஏறி இருக்கான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் மிகப்பெரிய வீழ்ச்சி அப்படின்னாலும் பல பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோவில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சி என்பது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். நண்பர்களே, மிகப்பெரிய விஷயம் வருது. இந்த விஷயம் மட்டும் சாதாரண விஷயம் இல்லை. அதிர்ஷ்டலட்சுமி வாச கதவை தட்டுமா இல்லை துரதிர்ஷ்டவசம் நம்மளை கட்டி பிடிக்குமா அப்படின்னு தெரியாத ஒரு மிகப்பெரிய தகவல். இந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்றது இன்னைக்கு வருது. அதே மாதிரி இந்தியாவினுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆல்ரெடி வந்துடுச்சு. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, 6 வருஷத்தில் இல்லாத லோல நம்மளுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வருது அப்படின்றாங்க. விலைவாசி உயர்வு அப்படின்றது தங்கத்தில் இருக்கு, தங்க உச்சத்துக்கு போயிடுச்சு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் அதுவும் உச்சத்துக்கு போயிடுச்சு. ஆனால் விலைவாசி குறைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாக் மார்க்கெட்டுகளில் பங்கு சந்தைகளில் பல பங்குகளுடைய விலை என்பது குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம எதை அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னா, பெரும்பாலும் இது போன்ற சொத்துக்களினுடைய விலைவாசி யாரும் அதிகமாக கவனிக்கிறது இல்லை. இந்த மாதிரி சாப்பாடு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த பொருட்களினுடைய இன்ஃப்ளேஷன் தான் அதிகமாக நம்மளால பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 6 வருஷத்தினுடைய லோனில் போய் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை நானே கிள்ளி பார்க்குறேன். நான் போய் பக்கத்து கடையெல்லாம் கேட்க போகிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி அவரைக்காய் கிலோ 30 ரூபாயோ என்னமோ தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ மட்டும் அவங்க 90 ரூபாய் இல்லைன்னா 80 ரூபாய்க்கு சொல்லட்டும், இதை காமிச்சு நான் கேட்பேன். நம்ம தமாஸுக்கு பேசிக்கிட்டாலும் இதில் பல்வேறு கால்குலேஷன் இருக்குது. இவங்க எப்படி வளர்ச்சி விகிதத்தை தானே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸில் இருந்து தான் சிலதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ப்ரைஸ் மாறும்பொழுது இந்த பர்சன்டேஜ் என்ன செய்யும்? எது எப்படியோ இந்த இந்தியாவினுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா என்பது ஒரு சிறிய அளவில் தான் முக்கியத்துவம். மிகப்பெரிய முக்கியத்துவம் என்பது அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். இந்த டேட்டா மட்டும் சாதகமாக வந்துருச்சு. எப்படி நம்ம இதில் 6 வருஷத்தினுடைய லோ அப்படின்ற மாதிரி வந்த மாதிரி அமெரிக்காவில் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான். நாளைக்கு ஒரே கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒரு 12 மணி நேரம் கழிச்சு தான் என்ன ஆகுது ஏதாகுது அப்படின்றது தெரிய வரும். நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட்டில் சிலதெல்லாம் ஜோடியாக தான் திடீர்னு வேலை செய்வாங்க. திடீர்னு பார்த்தோம்னாக்கா இந்த கிராஃபைட் ரிலேட்டடான செக்டரு, திடீர்னு பார்த்தா சுகர் செக்டரு, இந்த மாதிரி ஏதாவது சில பங்குகள்லாம் ஒரு மாதிரி செக்டர் பை செக்டர் தான் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபோக்கஸில் கொண்டு வருவாங்க. அந்த வகையில் இன்னும் ரிசல்ட்டுகள் வராமல் இருக்கக்கூடிய விண்ட் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான 2 பங்குகளில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐநாக்ஸ் விண்ட் லிமிட்டடில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் அவன் கடைசியாக பண்ணியிருக்கான்னா, கடந்த 5 குவார்ட்டரில் எடுத்து பார்க்கும்போது 2 கோடி, 37 கோடி, 50 கோடி, 90 கோடி, 112 கோடின்னு அவனுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் என்பது வளர்ச்சியாக தான் கொடுத்துருக்கான். இந்த சமயத்தில் 2023 ப்ரைஸ் என்பது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அவனுடைய விலை ஒரு 50 ரூபா ரேஞ்சிலிருந்து அப்படியே அவன் கொடுத்த தகவல்களுக்காக அவனை பாராட்டி சீராட்டி 250 வரைக்கும் போயிட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1 இயர் லோ 134 ரூபா, இப்போ 170 ரூபா ரேஞ்சில் இருக்கான்னு வச்சிங்களேன். ஸோ இவனுடைய ரிசல்ட் என்ன ஆக போகுது அப்படின்றது நிறைய பேர் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய ரிசல்ட் வர்றது எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, இப்போ வரைக்கும் அது டிவிடெண்ட் கொடுக்காத ஒரு பங்காக இருக்கிறது. அதே மாதிரி அவனுடைய ஸ்டாக் பி என்பது இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்கு. இப்போ சுஸ்லான் அப்படின்ற பங்கை நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது அவனு ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத பங்கு தான். இவனுடைய குவார்டர்லி ரிசல்ட்டுமே கடந்த 2 குவார்ட்டர்லாக 200 கோடி 388 கோடின்னு கொடுத்துருக்கான். அப்போ இனிமேல் வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் இவன் என்ன செய்வான் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ என்பதை விடவும் ஸ்டாக் பிஇ என்பது அதிகமாக இருக்கு. இந்த பங்குமே ஒரு 6 மந்த் லோ பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கான். ஸோ ரிசல்ட் சீசனுடைய முடிவுக்கு பக்கத்தில் வரும்பொழுது இந்த விண்ட் எனர்ஜி ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒரு தடவை இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஞாபகம் இருக்குங்களா? ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் பேங்க்குகள்லேருந்து பிஸ்னஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிலேட்டடான தகவல்லாம் ஞாபகம் இருக்குங்களா?
அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு கடும் வீழ்ச்சி அப்படின்ற மாதிரி இந்த எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்லாம் பாவம் 2000 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 1400 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ மார்க்கெட்னுடைய எழுச்சியின் போது என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400 ரூபா ரேஞ்சிலேருந்து இப்போ 1740 வந்திருக்கா. இதனால் அந்த பங்கு லோலேருந்து எவ்வளவு ரெக்கவரி ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏப்பா கிட்டத்தட்ட 30% என்பது ரெக்கவரி ஆயிருக்கான். கசக்குதா அப்படின்ற மாதிரி 2025 தொடக்கத்திலிருந்து இப்போ வெறும் 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 30% ரெக்கவரி ஆகி வந்திருக்கான். இன்னுமே அவன் ஆனால் பழைய கையெல்லாம் வந்து சேரல. அந்த சார் மனசில் நினச்சிக்க, ஏயோ நான் எங்கிருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை தடைகளை தாண்டி எந்த விஷயத்தில் நான் இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கேன், என்னை பாராட்டாம இப்படி பண்றீங்களா ஐயா அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் பிரைஸ் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பெரிய ஆளுக தான் ஏதாவது பொற்காலத்தை காமிப்பாங்க, நேற்றத்தை மார்க்கெட்லேருந்து ஏறினது அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு பார்த்தா முதல்ல குப்புறப்படுத்துது பெரிய ஆளுக தான். லார்ஜ் கேப் ரிலேட்டடான நிறைய ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு கீழே விழுந்திருக்கானுங்க. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோப்பில் இன்னைக்கு நிறைய மேல் நோக்கி ஏறி இருக்கானு. இந்த சமயத்தில் சில லார்ஜ் கேப் கம்பெனிகள் கடன் இல்லாமல் இருக்கின்றன. அதெல்லாம் என்ன கம்பெனிகள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கில் வந்து கடன் என்பது மிக மிக குறைவாக இருக்குது. அதே மாதிரி டிசிஎஸ் போன்ற கம்பெனிலேயே கடன் என்பது மிக மிக குறைவாக இருக்குது. இந்த பங்குகள்லாம் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்ற பங்கினுடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் லோ அப்படின்றது இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டலி இவங்ககிட்ட கடன் இல்லை, ஆனால் மார்க்கெட்டில் எந்த விதமான சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் டிமாண்ட் என்பது வராமல் ஒன்லி சப்ளை மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, மேலே ஏற விடாமல். ஸோ இந்த பங்குகளுடைய அடிப்படையில் ஃபண்டமெண்டலாக எதுவுமே மாறல. அதெல்லாம் இன்னுமே கடன் இல்லாத கம்பெனிகளாக தான் இருக்குது. பட் ப்ரைஸ் சார்ட் என்பதை எடுத்து பார்க்கும்போது பாவம் எல்லாம் கவுந்து படுத்துக்கிட்டு இருக்குங்க. 2 வருஷத்துக்கு ஒருக்கா வாங்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு வரவேற்பு கொடுக்கறதா இந்த ஐஆர்சிடிசி அப்படின்ற பங்கு. 2021 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு வரவேற்பு கொடுத்துட்டு அப்புறம் சும்மா அப்படியே இருக்கான். ஸோ அப்போ இந்த பங்கு அடுத்து வரக்கூடிய 2026, 2026 வந்து கையை மேலே வச்சு வணக்கம் சொல்லுமா அல்லது கையை கீழே திருப்பி வணக்கம் சொல்லுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது மாதிரி வணக்கம் வைக்கக்கூடிய ட்ரெண்டிங் கிளைகளை பார்க்கும்போது ட்ரேடர்களுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அடுத்த தடவை அவன் வணக்கம் இப்படி வைக்க போகிறானா அல்லது வணக்கத்தை இப்படி திருப்பி வேணுக்குன்னே வச்சு பார்க்குறானா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த மாதிரி வணக்கம் சொல்லி நான் பார்த்தது ஒரே ஒரு ஆள் யாருன்னா இந்த சத்யராஜ் அவர்கள் தான், நடிகர். இந்த பாகுபலி படத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னமோ தெரியலைங்க நண்பர்களே, ஓப்ராய் அப்படின்ற பேரை கேட்டாவே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் நம்ம மைண்டில் ஞாபகம் வரும். ஓப்ராய் ரியாலிட்டி அப்படின்ற ஒரு பங்கு. அவன் வந்து பல காலமாக 2020 சிறுக 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 மேல் நோக்கியே தான் ஏறிட்டு இருந்தான். அப்புறம் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தோடனே அவனெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த பங்கு மேலேயும் ஏறாமல் கீழேயும் இறங்காமல் 2025 ஒரு குறிப்பிட்ட முட்டுச்சந்துக்குள்ளேயே காலை குறுக்கி உட்காந்துருக்கான். அப்போ இவனுடைய வாழ்க்கையில் அடுத்து என்னைக்கு தான் வசந்தம் வருமோன்னா வசந்தம் வரணும், இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி வரணும். ரெண்டுக்கு இல்லாமல் இப்படி 6 மாதமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தால் என்னைய அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் பல ட்ரேடர்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னைய நீங்கள் 2 பேரும் ஜிம்முக்கே போகாமல் எடை குறைந்த மாதிரி இந்த ஷேர்னுடைய விலைகளை பார்க்கறக்கே மனசு ரொம்ப பாவமாக இருக்குது. ஆண்டவா எங்களை மட்டும் ஏன் இப்படி வீழ்ச்சியில் உட்கார வச்சிருக்கே அப்படின்னு அந்த மாதிரி பங்குகளை வச்சிருக்கக்கூடிய இந்த சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் வச்சிருக்கிற பங்குலையெல்லாம் வந்து அதை வச்சிருக்கிறவங்க ரொம்பவுமே மனசு வருத்தமாக இருப்பாங்க. எப்படி உளுந்துருக்கான் பாருங்க, பார்க்கறக்கே சொல்றக்கே மனசு பதப்பதைக்குதே. அந்த சேரை வச்சிருக்கிறவங்க அதுலேயும் குறிப்பாக 1200 ரூபாயில வாங்கி 400 ரூபாய் பார்த்தவங்கலாம் மனசு எவ்வளோ ஒரு உளைச்சல் இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா அப்படின்றது இந்த சிபிசிஎல் ஏறி வந்திருக்கு. இதே மாதிரி தான் இந்த எம்ஆர்பியெல்லாம் அதே மாதிரி தான் விழுந்திருக்கான். 300 ரூபா பக்கத்தில் இருந்தவன் இவன் அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி 100 ரூபா வரைக்கும் போயிட்டார் தலைவர். அப்புறம் அங்கிருந்து இப்போ 132 ரூபாயில வந்து 2 பேரும் கிட்டத்தட்ட கொஞ்சோண்டு ரெக்கவரியாகி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செக்டரில் ஏதாவது ஒரு நல்ல தகவல் வருமா எதிர்காலத்தில் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பாவம் ரொம்ப உருக்கமாக தூக்கி விடப்பா ஏற்றி விடப்பான்னு கடவுளை பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராவது வேண்டாதவங்க வந்தால் டே இவனை அடித்து துரத்துங்கடா அப்படின்னு அவனை துரத்தி ஓட வைப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அமைதியாக நம்ம கூடயே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்றத அடித்து துரத்துறதுக்கு மார்க்கெட்டில் யாருமே இல்லை போல்.
இவன் பாட்டுக்கு அமைதியாக இந்த 2025 சமயங்களில் 2-3 மாதமாகவே ரொம்பவும் குறுகிய லெவல்லையே ஆடிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 325 ரூபா பக்கம் இருந்தவங்க கீழே வந்து இன்னுமே 52 வீக் லோவில் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியாது இல்லை, ரிலையன்ஸ் போன்ற இறங்கிய பங்குகள் கூட 20% மேலே பக்கம் ரெக்கவரி ஆகி வந்துட்டான். அது மாதிரி எல்என்டி ஷேர் ஒன்று பெரிய ஆள் தான், அவனும் இறங்கி மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இன்னும் நிறைய ஸ்மால் கேப் மிட் கேப்னு பல்வேறு பங்குகள் இறங்கினானு நிறைய பேர் ஏறி வந்துட்டானுங்க. சில பேர் அவங்களுடைய பழைய ஹையையே போய் தொட்டுட்டானு. ஆனால் இவன் இன்னும் எதுக்கு இன்னும் இப்படி குத்த வச்சு கோந்துக்கிட்டு இருக்கானே தெரியல. 340 ரூபா எங்கே, 160 ரூபா எங்கே? எத்தனையோ பேர் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கீல. இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் வச்சுருக்கிறவங்களாம் இன்னைக்கு வரைக்குமே பாவம் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வேற மார்க்கெட் இறங்கி போச்சு. இதில் எங்களுக்கு எப்போ தான் விடியுமோ அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, மிக மிக முக்கியமான தகவல், அதாவது இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் நம்மளுக்கு ஒரு 15 நாளைக்கு வேலை பார்த்தான்னு வைங்களேன், பல பேர் வச்சிருக்கக்கூடிய ஷேர்கள் அவங்க மனசுல நினைச்சிருக்கக்கூடிய ரேட்டுகளை தேடி ஓடி வரும். ஆனால் இந்த பேங்க் நிஃப்டி மனசு வைப்பானா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒரே ஒரு தடவை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அவனுடைய உச்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுலையுமே பார்ட்டிசிபேட் பண்ணாம அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கான். இது வந்து நம்மளுக்கு மிகவும் மனசுக்கு சுமையா இருக்கு. ஏன்னா இவன் தான் நம்மளுடைய நிஃப்டியை பெரிய அளவில் தூக்கி விட்டவன். இவன் ஏறும்பொழுது நிஃப்டியை தூக்கி விட்டான். அதுக்கப்புறம் ஐடியை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ் எல்என்டி போன்ற பெரிய ஆளுகள் ஒர்க் பண்ணுச்சு. பட் இருந்தாலும் இவன் பார்த்த வேலையை வேற எவனாலையுமே பார்க்க முடியல. நமக்கு வாய்த்த அடிமை மிகவும் திறமைசாலி அப்படின்ற மாதிரி இந்த நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு 15-20 நாளாகவே, ஒரு மாசமாகவே அவன் நீட்டிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையினால தான் பல பேர்த்தினுடைய பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வந்து நின்றுட்டு என்ன பண்றது, நீ அடுத்தது என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு தெரியாம கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல நிற்கிறான். கீழே குமிஞ்சு பார்த்தா மிகப்பெரிய பலாளமாக இருக்கு, மேலே அண்ணாந்து பார்த்தாலும் இன்னும் நிறைய டிஸ்டன்ஸ் போக வேண்டியதாக இருக்கு. இதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சந்தோஷம் என்பது பாதி வந்து பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் இன்னும் ஒரே ஒரு தடவை பழைய ஹையை தாண்டி இன்னும் ஒரு தடவை மேலே போயிட்டான்னு வச்சிங்களேன், ஒரு கும்பிடு ஓட்டுருவாங்க நிறைய பேர். ஆனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பாவம். எதுக்குப்பா நீ பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க? ஏதாவது கும்பா கொடுக்கறதுக்கு பயிற்சியா, இல்லை ஏதாவது அதிரடி கொடுப்பியா அப்படின்னு இந்த முத்தூட் கேபிட்டல் அப்படின்ற பங்கை வச்சிருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுடைய கடந்த 3 வருட வாழ்க்கையில் 2020 பார்த்தீங்கன்னாக்கா இவனுடைய வேலை கோவிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனையோ பங்குகள் அவனுடைய பழைய 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேலை, 5-10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வேலையெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஆனால் இந்த முத்தூட் கேபிட்டல் சர்வீஸ் அப்படி பண்ணல. ஏறுனா அப்புறம் மறுபடி இறங்கினா, அப்புறம் மறுபடி ஏறுனா, அப்புறம் மறுபடி இறங்கினா, மறுபடி ஏறுனா, மறுபடி இறங்கினா அப்படின்ற நிலைமையில தான் இந்த முத்தூட் கேபிட்டல் அப்படின்ற பங்கு தற்போது இருக்கிறான். அதே மாதிரி இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு டிவிடெண்ட் வகையிலையும் அவன் பர்ஃபார்மன்ஸ் என்பது பண்ணல. இவன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே பர்ஃபார்மன்ஸ் என்னன்னா, ஒரு கடந்த 2-3 வருடமாக அவனுடைய லாபம் என்பது ஒரு மாதிரி நிலைய நிறுத்தியிருக்கான். ஒரு 10 கோடி 11 கோடி. இந்த நம்ம ஊர் பக்கத்துல இந்த அண்ணாச்சி கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் ஊர் பக்கத்தில் இங்கே மணிப்பால் ஸ்டோர்னு இருக்குது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி வருஷத்துக்கே 10 கோடி 20 கோடிலாம் தாராளமாக டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அண்ணாச்சி கடைங்க எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இது 10 கோடி 11 கோடின்னு ஏதோ லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு குவார்ட்டருக்கும். அது ஒன்று தான் தற்போதைய நிலைமையில் இதனுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கு. இப்படி இருந்து கொண்டிருந்த நிலைமையில் இந்த பங்குல என்ன ஒரு தகவல் அப்படின்னாக்கா, இந்த டிஐஸ்னுடைய ஹோல்டிங் 6% வெறும் 0.84% குறைந்து அதுக்கப்புறம் கடந்த சில குவார்ட்டர்களாக 1.36 அப்படின்னு இந்த டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அடுத்த குவார்ட்டரில் என்ன பண்ணும், அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்களில் எப்படி ரிசல்ட் கொடுக்கும், இதனுடைய பிரைஸ் சார்ட் என்ன பண்ணும், இவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி ஒரு கும்பா பயிற்சியா இல்லை என்ன அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நம்ம தலையை கொண்டு செவுத்துல இடிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி வலிக்குமோ அது மாதிரி தான் பல முயற்சிகள் பண்ணி செவுத்தை உடைக்க முடியாமல் பாவம் இந்த எஸ்கார்ட் ஸ்குபாட்டான்றது மிகப்பெரிய பங்கு, சாதாரண பங்கு கிடையாது, ரொம்பவுமே லாபம் செய்யக்கூடிய ஒரு வலிமையான பங்கு தான். பல தடவை போய் இந்த 2025 பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத பல தடவை போய் இடிக்க பார்த்துருக்கான். ஒவ்வொரு முறையும் செவுத்துல கொண்டே மண்டை இடிச்ச மாதிரி தலையை பின்னாடி இழுத்துக்கிட்டான். ஒரு முறை கூட அவனால் சக்சஸ் அப்படின்றத பண்ண முடியல.
தற்போது 2 நாட்களாக அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த பங்குமே சமீபத்தினுடைய லோ ஆல்மோஸ்ட் 2800 ரூபாய் அப்படின்ற இடத்துல இருந்து 3500 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இவனுமே எல்லாருமே அதே தான், எல்லாருமே சென்டர் பாயிண்ட்ல வந்து நிற்கிறானுங்க. இந்த பேங்க் நிஃப்டி பார்த்து படுபாவி நம்மளுக்கு ஏதாவது இன்னொரு 10-15 நாளைக்கு ஓவர் டைம் வேலை பார்த்தான்னாக்கா எல்லாத்தையும் மீதி கிணறி தாண்டறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். இன்னும் சில ஸ்டாக்குகள்லாம் இருக்காங்க, அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியாது. ஜகர்நட்டு மாதிரி எந்த செவராக இருந்தாலும் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது இந்த HDFC AMCன்னு ஒரு பங்கு, அவன்லாம் நின்று யோசிக்கவே இல்லையே. இதுக்கு முன்னாடியெல்லாம் யோசிச்சிருக்கான், பட் மார்க்கெட் நல்லா இருந்தப்ப ஒரு தடவை கூட யோசிக்கல. 2 days மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஒரு ஓரமாக நில்லைங்கன்னு அவன் பாட்டுக்கு தங்கு தடையே இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஸ்வங்கின்னு மேலே போயிட்டான். ஸோ இது போன்ற பங்குன்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. பட் இது எப்பாவது ஒரு தடவை தான் இந்த மாதிரி நடக்கும். அட கடவுளே, நிறைய பேர் தீவிரமாக இருந்திருப்பாங்க நண்பர்களே. நல்லா பிளான் பண்ணி இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள்லாம் கீழே விழுந்தா அள்ளணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தீவிரமாக இருந்தவங்களா இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்களா கடைசியில் லக் அடிக்காமல் போயிடுச்சு. இந்த CSE அப்படின்ற பங்கெல்லாம் நல்ல டிவிடெண்ட் நல்லா அருமையாக கொடுக்கக்கூடிய பங்குகள் தான். 200 ரூபாய் ரேஞ்சிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 ரூபா பக்கத்தில் வந்து விழுந்துட்டான். சில வருடங்களுக்கு முன்னாடி இவன்லாம் 80 ரூபா பக்கத்துலாம் ஆடிக்கிட்டு இருந்தான். 80 ரூபா வரும்பொழுது இது எல்லாம் உடனே உத்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நோக்கமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. இந்த பங்கு IOC போன்ற பங்குகள்லாம் 80 ரூபா ரேஞ்சு வரணும், ஒரு 2023 விலை வரணும்னு அப்படின்னு உன்னிப்பாக பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாவம் எதுவுமே கிடைக்காம வடை போச்சே அப்படின்ற மாதிரி இந்த CSE அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள், ஏன்னா வந்ததுன்னா டிவிடெண்ட் வரும், இல்லைன்னா ப்ரைஸ் ஏறட்டும் அப்படின்ற மாதிரி துணிஞ்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான் அவங்க. ஸோ அவங்க ஏதாவது டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் பெருசாக கீழே விழுகும் அப்படின்னு உத்து பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு சின்ன கேப்பில் அவன் 120 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரக்கு பதுவாக 120 ரூபாயிலிருந்து 160 ரூபா போயிட்டான். ஸோ அதனால் நண்பர்களே, நீங்கள் மனசில் நினச்சிருக்கிறதுக்கு யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும், கீழே போயிட்டே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு யாராவது டெய்லி அதை ஃபாலோ பண்ணி அதை கீழே இறக்கி விடணும். மேலே போகணும்னு நினச்சிங்கனாக்கா அதே மாதிரி உங்களை டெய்லி ஃபாலோ பண்ணி யாராவது நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற பங்கை ஏற்றி விடணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற பங்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 1160 ரூபா வந்தது. ஸோ இங்கிருந்து ஏறணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சிருக்காருன்னு வச்சுங்களேன், மனசில் நினச்சி உள்ளே இறங்கியிருக்கார் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே அந்த பங்குக்கு யாராவது உதவி பண்ணி ஃபாலோ பண்ணி அதை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது எல்லாத்துக்கும் நடக்குமா? ஏதாவது சில பேர்த்துக்கு லக் இருந்தால் நடக்கும். அதனால தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் யார் நினைச்சாலும் பின்னாடி வர்றவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லா பங்குகளையும் நடக்கிறதில்ல, ஏதாவது சிலதுகளில் தான் நடக்குது. ஸ்டாக் மார்க்கெட் இருக்கக்கூடிய நிலவரத்தில் நிறைய பேர்த்துக்கு பால் பாயாசம் கிடைக்குமா இல்லை சாதாரண அரிசி பாயாசமா அப்படின்னு நிறைய பேர் கண் கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த CG பவர் அப்படின்ற பங்குமே சென்டர் பாயிண்ட்ல கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து நிற்கிறான். இனி இவனுக்கு பால் பாயாசமா இல்லை சாதாரண அரிசி பாயாசமா அப்படின்ற தெரியாதபடிக்கு சென்டர் பாயிண்ட்ல இருக்கான். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4 முறை உதவி செய்யல, இந்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே மாதிரி ஹட்கோ அப்படின்ற பங்கு அவனுமே வந்து சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை சமீபத்தில் கிராஸ் பண்ணியிருக்கான். இனி இவனுக்கு என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ எல்லாருமே மிக முக்கியமான ஜிக்ஸாக் இடத்துல இருக்காங்க நண்பர்களே. எல்லாருமே இப்படி தான் மூவ் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 8 மாசத்துல இப்படி தான் ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்டாக இப்போதைக்கு பண்ணியிருக்கானுங்க. இனி அடுத்தது கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கிறதுனால என்ன பண்ண போறானுங்கன்னு யாருக்குமே புரியாமல் இருக்கு. நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி வேற ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான். இனி என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எல்லாத்துக்கும் படபடப்பாக தான் இருக்கு. நன்றி, வணக்கம்.